முறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டு. மைசூர்ல பாத்தீங்கன்னா நடைபாதையிலே இந்த மாதிரி உட்கார்றதுக்குலாம் நிறைய பெஞ்சஸ் நீங்க பார்க்கலாங்க. நல்ல ஒரு வாக் எடுத்துட்டு டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து உட்காரும் போது இந்த பிளசன்ட் காத்து அடிக்கும் பாருங்க. அடடா சான்ஸே கிடையாதுங்க. ஓகேங்க, இப்ப மூலிகை விருந்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குக்கிங் ரெசிபி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அதை போய் பாருங்க. இன்னைக்கு மூலிகை விருந்து பகுதியில நம்ம பார்க்க போறது கோவக்காய் தயிர் பச்சடி. இந்த கோவக்காய் தயிர் பச்சடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். வேக வைத்த கோவக்காய், கடுகு, கடலை பருப்பு, சீரகம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், தேங்காய், தயிர், நெய், மிளகு பொடி, கொத்தமல்லி, உப்பு. இப்போ இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கோவக்காயை முதல்ல நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் அந்த கோவக்காய்க்கு மட்டும் தேவையான உப்பு போட்டு அதை கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. ஒரு ஹாஃப் பாயில் பண்ணா கூட போறோம். அப்புறம் மீதியை நம்ம இதுல தாளிப்போட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ஸோ ஒரு ஹாஃப் பாயில் பண்ணி வேக வச்ச கோவக்காய்களை ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ கடாயில நம்ம கொஞ்சம் நெய் விட்டு அதுல அந்த நெய் சூடான உடனே கடுகு, கடலை பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட சேர்த்து வெங்காயம், தக்காளி போட்டு வதக்க போறோம். தேங்காயை மிக்சியில அரைச்சு வச்சுக்கலாம். ஸோ நம்ம இதுக்கு வேணுங்கிறதெல்லாம் இதுல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காயை அரைச்சுக்கலாம். ஸோ முதல்ல இதுல கடுகு சேர்க்கிறேன். கடுகு சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் வெடிச்சு வரும்போது இந்த கடலை பருப்பை சேர்க்கணும். கோவக்காய் பொரியல் தான் செய்வோம், இல்லை சில சமயம் கூட்டு செய்வாங்க, சாம்பார்ல போடலாம். இது ஒரு வித்தியாசமான கோவக்காயில ஒரு பச்சடி. இது இன்னும் நல்ல சுவையா இருக்கும். கடலை பருப்பு சேர்த்துட்டு கடுகு சேர்த்துட்டு ஜீரகம். ஸோ இது மூணுத்தையும் நல்லா நம்ம தாளிச்சுட்டு கடுகு நல்லா வெடிச்சு சீரகம் வெடிச்சு கடலை பருப்பு செவந்த உடனே பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ கடுகு நல்லா வெடிச்சு வருது, கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்துன்னு வருது. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா தான் கட் பண்ணி இதில் போடுறேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா வெங்காயம், ஒரு ஸ்பூன் வெங்காயம் போறோம். வெங்காயம் சேர்த்து நல்லா அதை வதக்கிட்டு அந்த வெங்காயத்தோட அந்த பச்சை வாசனை போன உடனே தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம் இது கோவக்காய் தயிர் பச்சடி. நம்ம ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் என்னைக்காவது வீட்டில் செஞ்சோம் அப்படின்னாக்கா யூஸ்வலி நம்ம வெங்காய பச்சடி அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ ஒரு மாறுதலுக்கு இந்த கோவக்காய் தயிர் பச்சடி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப சுவையா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுல தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். நான் இதை சிம் பண்ணிடுறேன். இப்போ இது நல்லா இங்க வதங்கட்டும். இந்த சமயத்துல நம்ம தேங்காயை மட்டும் இதுல அரைச்சிக்கலாம். ஸோ மிக்சியில ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். வேற எதுவும் சேர்க்க வேண்டாம். இதோட தேங்காய் மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்து அரைச்சிக்கணும். தேங்காய் நல்லா இதுல அரைஞ்சாச்சு. இது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இங்க இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இருக்கு. இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பை நான் இதுல சேர்த்துக்கிறேன். ஏன்னா கோவக்காயை ஹாஃப் பாயில் பண்ணும்போதே அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து தான் நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கோம். அதனால இந்த இதுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த கோவக்காய் பாதி கோவக்காய் இதையும் அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். எல்லாம் ஒன்று போல நல்லா சேர்ந்து வதங்கின உடனே கோவக்காயும் நல்லா சாஃப்டா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், இந்த கோவக்காய் கலவை எல்லாத்தையும் தயிர்ல போட்டு கலந்து வைக்க போறோம். அவ்வளவுதான்,
கோவக்காய் தயிர் பச்சடி. இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வதங்கின வெங்காயம், தக்காளி, கோவக்காய் கலவை இதுல நம்ம சேர்த்தாச்சு. இதுல நம்ம தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அரைச்ச தேங்காய் விழுத கோவக்காயில சேர்த்துடுறோம். இதோட கூட தயிர், நல்ல கெட்டி தயிரையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தயிருக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபைனலா கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்து நல்லா கலக்கி கொத்தமல்லி கலக்கி வச்சிட்டோம்னாக்கா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பச்சடி, கோவக்காய் தயிர் பச்சடி நமக்கு தயார். ஸோ இதுல கொஞ்சம் கொத்தமல்லியை மேலாக தூவி நம்ம கோவக்காய் தயிர் பச்சடி தயார் பண்ணியாச்சு. இந்த கோவக்காய் தயிர் பச்சடி எப்படி செஞ்சோம் அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப். கடாயில கொஞ்சம் நெய் விட்டு கடுகு, கடலை பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கி அதுக்கு தேவையான உப்பு போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காயை மட்டும் மிக்சியில அரைச்சு ரெடியா வச்சுக்கோங்க. இந்த வதங்கின வெங்காய தக்காளி கலவையில ஹாஃப் பாயில் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காய்களையும் சேர்த்து நல்லா கலந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கோவக்காய் ஃபுல்லா பாயில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு அதுல தயிர், தேங்காய் விழுது சேர்த்து அந்த தயிருக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிளகு பொடி போட்டு கொத்தமல்லி தூவி எடுத்து வச்சிடலாம். இந்த முறையில செஞ்சா கோவக்காய் தயிர் பச்சடி தயாராயிடும். இந்த தயிர் பச்சடியை நிச்சயமா நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப இது பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவீங்க. மீண்டும் அடுத்த மூலிகை விருந்து பகுதியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடை பெறுவது காயத்ரி ராஜேஷ். இன்னைக்கு மைசூர்ல நம்ம முசுறு கோடி பலே அண்ட் தொட்டபத்திர தம்புலியோட குக்கிங் ரெசிபிஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்களா எப்படி இருக்குது வெதர்னு, சான்ஸே கிடையாது. ஓகேங்க, இதே மாதிரி அருமையான விஷயங்கள் மைசூர்ல இருந்து மீண்டும் உங்களை சந்திக்கும். அது வரைக்கும் திஸ் இஸ் கௌஷிக் சைனிங் ஆஃப் ஆன் திருப்பதி. பை பை.